நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இப்போதான் புதுசாக ஹெர்போலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்லேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம், பேசிக்காக எந்த பேக்கேஜை நாம் எடுத்துக்கணும், எப்படிலாம் யூஸ் பண்ணால் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் பேக்கேஜில் இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபார்முலா 1, புரோட்டீன், அஃப்ரெஷ், ஷேக்மேட். இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் 10 நாள் மார்னிங் மட்டும் ஷேக் எடுக்கணும். ஸோ இந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் கிளன்சிங் ப்ராசஸ் நடக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் வந்துட்டு க்ளீன் பண்ணும். ஸோ உங்கள் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் காலையிலையும் ஷேக் எடுக்கலாம், நைட்டும் ஷேக் எடுக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர் நினைக்கிறீங்க நான் 10 நாள் காலையில் மட்டும் ஷேக் எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு வெயிட் குறையல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெயிட் குறையிறதுக்கு கிடையாது, கிளன்சிங் ப்ராசஸ்க்கு மட்டும்தான். ஸோ 11வது நாள்ல இருந்து தான் நீங்கள் 2 வேளை ஷேக் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் பாடியில் வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தாங்க வெயிட் குறையும், நான் காலையிலையும் ஷேக் எடுத்துக்கிறேன், நைட்டும் ஷேக் எடுத்துக்கிறேன், எவ்வளோ தான் எனக்கு வெயிட் குறையும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் 2 வேளையும் ஷேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 5லேருந்து 6 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லா பாடி கண்டிஷனுக்குமே சேம் இந்த வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ உங்கள் பாடியில் எந்த பிரச்சனையும் இல்லை, லைக் தைராய்டு இல்லை, சுகர் இல்லை, பிசிஓடி இல்லை, வெறும் வெயிட் மட்டும் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். இதுவே உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் பாடியில் எந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேற பேக்கேஜை சூஸ் பண்ணணும். அது உங்கள் வெல்னஸ் கோச் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா 1 மந்த் ஷேக் எடுக்கிறீங்க, 2வது மாதம் ஸ்கிப் பண்ணிடுறீங்க, 3வது மாதம் ஷேக் எடுக்கிறீங்க, 4வது மாதம் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கவே இருக்காது. அதே போல் நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ 3வது மாதம் நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு 3 மந்த்தில் ஐடல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எங்ககிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஹெர்போலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் மூலமாக வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.